ध्यान मूलम गुरोर्मूर्ति पूजा मूलम गुरोर्पादम मंत्र मूलम गुरोर्वाक्यम मोक्ष मूलम गुरोर्कृपा தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் ஜந்த்வாதீதம் ககன சத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि सद्गुरुं तं नमामि குரு அஷ்டகம் 8 ஸ்லோகமும் நம்ம நிறைவு பெற்று விட்டோம். இப்போ 8 ஸ்லோகத்திலையும் சங்கராச்சாரியா என்ன கருத்தை அமைச்சு 8 ஸ்லோகத்தை சொன்னார். 8ம் நாம் படித்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம கேட்டோம்னா நமக்கு என்ன மனதில் வந்து நிற்கிது? 8 ஸ்லோகத்தில் என்ன விதமான கருத்தை சாரமாக வைத்திருப்பார்? கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தா நல்லா தெரியும். என்ன, உலகத்தில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில் உள்ளவங்களை பற்றியே பேசியிருக்க மாட்டார். மேன்மையானவர்கள் யாரோ அவரை பற்றி தான் பேசி குரு அஷ்டகத்தை சொல்லி ததக்கும் 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 ததக்கும்னு எடுத்து சொன்னார். ஒரு பொண்ணை மாப்பிள்ளையை பார்த்து முடித்த பிறகு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரு இன்னும் கிளியர் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை வருது. மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர் பார்ப்பாங்கள்ல, எங்கே போய் கேட்டால் பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளு, சொந்தக்காரவங்க, தூரத்து சர்க்கிளு, யாரும் பழகிறவங்க, அவருடைய ஆஃபீஸு, அது மாதிரி இடங்களில் போய் கேட்பாங்க. அதில் ஒரு 4-5 தாய்மார்களோட ஒரு வீட்டில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அங்கே அடிக்கடி பழகுவாருன்னு கேள்விப்பட்டாங்க. அங்கே போய் கேட்டாங்க, இங்கே அவர் பேரை சொல்லி இங்கே தான் உங்களுக்கு பழக்கமா தெரியுமா? தெரியுமே, அந்த பையனை பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னா. நீங்கள் யார் அப்படின்னா, நாங்கள் பொண்ணு வீட்டுக்காரவங்க, சும்மா அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு வந்தோம்னு உண்மையை சொல்லிட்டாங்க. பையன் ரொம்ப நல்ல பையங்க அப்படின்னா. நல்ல பையனா? என்ன நல்ல பையன், கொஞ்சம் வெத்தலை பாக்கு போடுவார், அப்போ கொஞ்சம் பான் பராக்கு போடுவார் அப்படின்னா. அப்படியா அப்படின்னா. ஆமாம், அது அடிக்கடி போட மாட்டாருங்க, எப்பயாவது குடிச்சா மட்டும் போடுவார். ஆனால் பையன் ரொம்ப நல்ல பையங்க, வெத்தலை பாக்கு போடுவாராம், ஆனால் நல்ல பையனா. அது எப்போ போடுவார்? அப்படி குடிக்கிறப்போ மட்டும் போடுவார். எப்போ குடிப்பாருன்னா, எப்போ அவன் கடன் தொழில் அவசரம் அப்போதான் போய் குடிப்பாருங்க. அது அப்போ கடனும் இருக்குதா? அதையும் கேட்குறீங்க. இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம் பல பேர் வந்து கடன் கேட்டே இருப்பாங்க, இதை ஓடி ஒழிக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் பையன் ரொம்ப நல்ல பையங்க. இல்லை இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் பையன் எப்படி போட்டவங்க? நல்ல பையன் தான். ஒத்துக்க முடியுதா? அவங்க இடம் சுற்றி காட்ட வராங்க, பையன் நல்ல பையன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? எதையோ வச்சு பையன் நல்ல சண்டைக்கு போக மாட்டாருங்க அப்படின்னா. சண்டைக்கு போக மாட்டாரு, சண்டை வருமே இவர் பண்ணுற வேலைக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதான் ஓடி ஒழிகிறாருங்க. ஆனால் பையன் நல்ல பையங்க, ரொம்ப அப்புறானிங்க. அவன் செய்த வேலையை காட்டுறாங்க. இப்படி சொன்னோம்னா அது நல்ல பையன் இல்லை. இதெல்லாம் மனதில் வச்சுட்டு சங்கராச்சாரிய ஒரு முதல் சுலோகத்தில் இருந்து கடைசி 8வது சுலோகம் வரைக்கும் யாரை பற்றி ததைக்கும்னு சொன்னாரு? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இவர் சொன்னாரு,
ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமதன் உறவு வேண்டும் அப்படின்னு சொன்னார். யாருடைய உறவு இருந்தா அந்த பையன் நல்ல வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். இது ரொம்ப பாயிண்டா வருது. எல்லாரும் விரும்புறாங்கல்ல, நோய் இல்லாம வாழணும்னு தான் விரும்புறாங்க. நோய் இல்லாம வாழணும்னா அது எப்படி இருக்கணும்? எது வேணாலும் சாப்பிடலாம், நோயே வராது அப்படி சொல்ல முடியுமா? அப்போ கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ நோய் இல்லாம வாழ விருப்பப்படுறவன் நிச்சயமா நல்லவனா தான் இருப்பான். அதே நேரத்தில் ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு உடல் நல்லாவே இருக்கும். அதுவும் உடல் நல்லா இருக்கும்னா என்ன தெரியுமா? பிறவியை எடுக்கிறப்போ கை, கால், கண், மூக்கு, செவி இது எல்லாமே அந்த அந்த உறுப்பு எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி எப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேரு? மூக்கு எப்படி இருக்கணும்னு ஒரு வரையறை இருக்கு. ஒரு லட்சணம் இருக்கு, மூக்கு அப்படிதான் இருக்கணும்னு. அதுக்கு என்ன அந்த புக்கு பற்றி எப்படி இருக்கும்னு படிச்சு பார்த்தா அது மாதிரி நமக்கு இருக்கான்னு பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அப்ப அந்த வகையில கொஞ்சம் இதெல்லாம் பரவாயில்ல. ஆனா கையே இல்லாம பிறந்துட்டான்னு, காலே இல்லாம பிறந்துட்டான், கண்ணே தெரியாம பிறந்துட்டான் அப்படின்னா அழகா இருக்கிறதுக்கு வேற சரீரம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கணுமா. அதனாலதான் இங்க சொன்னா சரீரம் சுரூபம் அழகான தேகம் அன்பான தாரம் அப்படின்னு ஆரம்பிச்சார். அப்ப அழகான தேகம்னு எப்போ சொல்றாருன்னா, பெரியவர்க்கறிய இந்த மனித பிறவியை பெற்றவன் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் அறிவு அறிவு மனிதராக பிறத்தல் அறிவு. அதுல எப்படி அறிவு? கூணு, குருடு, செவிடு, கேடு நீங்கி பிறத்தல் அறிவு. அதெல்லாம் ஒரு குறைவு இல்லாம பிறகு அதான் அழகான தேகம்னா. அப்ப யாரை பார்த்து இந்த உபதேசம் சொல்ல போறாருன்னு பாருங்க. அழகான தேகமும் கிடைச்சிருச்சு, அன்பான தாரமும் கிடைச்சிருச்சு, இன்னும் என்ன கிடைச்சிருக்கு? இப்ப எல்லாம் இருக்கிறவனுக்கு புகழும் கிடைக்கும், செல்வமும் நிறைய கிடைக்கும். அதனால அவனை பார்த்து இதெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சிது. அறிவு அறிவு மனித பிறத்தல் அறிவு. ஆனா பிறந்த அந்த சரீரத்தை அவனுக்கு கிடைச்சிருக்கு. அதனால நீ ரொம்பவும் கொஞ்சம் இப்ப நாம பேசிக்குவோம். நமக்கு அது கிடைச்சிருந்ததுன்னு நம்ம என்ன நினைப்போம்? கொடுத்து வச்சவங்களா இல்லையா? கொடுத்து வச்சவங்க தான். ஆனா ஒரு ஆச்சரியப்பட்டார், இவையெல்லாம் இருந்த போதும் உன்கிட்ட ஒண்ணு இல்லாம இருக்கு. என்னது அது? எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மமதையில் இருக்க பத்தியா? அதெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து கொஞ்சம் கூட யுகம் இல்லாம உன்னை யார் யார் வளர்த்தா ஆளாக்குனா அந்த அவங்களுடைய பாதத்துல உன் மனசில் லயிக்கணும். இங்க குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவாகும்னா, குருவின் மலரடியில் லயிக்காத மனம்னா, குருவின் மலரைனா யாரை எடுத்துக்குவீங்க? குருன்னா ஒண்ணு ஆன்மீகத்தை சொல்லிவிட்ட குருன்னு மட்டும் எடுக்காதீங்க. முதல் கண்ட குரு அம்மா தான், அது பிறகு அப்பா, அப்புறம் ஆசான், அப்புறம் யார் யாரோ வழிபோக்க ஒன்று கைட் பண்ணாங்கல்ல, அவங்க மட்டும் கைட் பண்ண நீ எங்கெங்கயோ அழிஞ்சிட்டு இருந்திருப்ப. சரியான பாதை. விவேகானந்தர் இன்னைக்கு விவேகானந்தரா இருக்காரு. அவருடைய பேர் என்ன? நரேந்திரன். இன்னைக்கு விவேகானந்தர் ஆறதுக்கு ஒரு அற்புதமான குரு ஒருத்தர் இருந்தார். ராமகிருஷ்ணன் தான் குரு. அந்த ராமகிருஷ்ணனை கூட்டி வைத்த குரு ஒருத்தர் இருக்காரு. யாருன்னு தெரியுமா? அவர் மட்டும் வழி காட்டலன்னு வைங்க, இவர் எப்படி ராமகிருஷ்ணன் சந்திச்சிருக்க முடியும்? யாரு? பிரம்ம சமாஜத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திரநாத் டாகூர். ரவீந்திரநாத் டாகூர் இருக்காரு, அவருடைய அப்பா தேவேந்திரநாத் டாகூர் தான் அப்போ பிரசிடென்ட் பிரம்ம சமாஜத்துல. அவர்கிட்ட இவர் போய் கேட்டாரு, ராமகிருஷ்ணத்தை கேட்ட மாதிரி, நீங்க ஆண்டவனை பார்த்துருக்கீங்களான்னு. அவர் பார்க்கல, அதனால சொல்ல தெரியல. இப்படியே பார்த்தார். உன் கண்கள் அப்படியே அக்னி மாதிரி தேஜஸ்ல அப்படியே ஜொலிக்குது, நிச்சயமா நீ மேன்மையாக வருவாய். உன்னுடைய கேள்விக்கு பதில் வேணும்னா தட்சிணத்துல ஒரு கிழவன் இருக்கான், அவன்கிட்ட போய் கேளு, அவர் உனக்கு கரெக்டா சொல்லி தருவார் அப்படின்ட்டார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் கை காட்டி விட்டார். அவரை இவர் மறப்பாரா? அவர் மட்டும் கை காட்டலன்னு வையுங்க, ராமகிருஷ்ணத்தை இவர் வந்துருப்பாரோ?
நரேந்திரன் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்பவே அங்கே ராமேஸ்வரம் ஒரு தடவை விசிட் பண்ணியிருக்கார். காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ சமாஜத்தில் இருந்தப்போ அவர் தபலா வாசிட்டு பாட்டு பாடிட்டு இருந்திருக்கார். ராமேஸ்வரம் வழக்கம் போது அங்கே வந்திருக்கார். அப்போ இவருக்கு அவருக்கும் தொடர்பே இல்லை. அது பிரம்ம சமாஜத்தில் ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப திடீர்னு எந்திரிச்சு நின்று அவருக்கு அப்படியே ஒரு சமாதி நிலை வந்துச்சு. இப்படியே கையை இப்படி வச்சுட்டு மேலே இப்படி ஒரு சிம்பல் காட்டுற மாதிரி எல்லாரும் பார்த்து நின்றுட்டாங்க. இன்னமும் இப்படி ஆச்சு. இது பேர் என்னதுமா எக்ஸ்டாட்டிக் மூடு, எக்ஸ்டசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனம் குணங்களை கடந்து உயர்ந்த நிலையில் போய் நிற்பது, இந்த சரீரத்தை விட்டு வெளியில போயிடுறது, அந்த ஆனந்த அன்பத்தை ஆன்மாவில் திளைச்சி நிற்பது. அந்த பாவம் எக்ஸ்ட்ரசின்னு ஒரு வார்த்தையில குறிச்சிருக்கிறாங்க. காலேஜில் படிக்கிறப்போ எக்ஸ்ட்ரசின்னா என்ன சார்ன்னு எல்லாரும் கேட்டாங்க. அப்ப அந்த வாத்தியாருக்கு சொல்ல தெரியல. எக்ஸ்ட்ரசின்னா என்னன்னு சொல்றது, அது சொன்னா புரியாது. அடிக்கடி எக்ஸ்ட்ரசியில போகக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு, அவரை போய் பாருங்க, அவர் அப்படியே போவார் அடிக்கடி. அதை போனா உங்களை கண்டுபிடிச்சிருவீங்கன்னு. அதை நரேந்திரன் பார்த்தார். ஓ, இதுக்கு பேர் தான் எக்ஸ்ட்ரசி அப்படின்னு கண்டுபிடிச்சார். அப்போ 2 தடவை ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ராமேஸ்வரன் டைரக்டா போய் பார்த்தது கிடையாது. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா, சரீரம் நம்முடைய சொத்து சுகம் இது எல்லாம் நம்மகிட்ட இருந்தும் நமக்கு வழி காட்டுறாங்கல்ல, அந்த வழி காட்டுறவங்களுடைய மனதில் நம்ம எப்பவுமே மனசுல வச்சுக்கணும், நன்றி மறவாமல் இருக்கணும்னு சொல்ல வராது. அப்படி இருக்கலன்னா என்னாச்சு, நீ என்னதான் அழகா இருந்தாலும் சரி, நீ என்னதான் செல்வம் பெற்று இருந்தாலும் சரி, அழகான மனைவி அன்பான மனைவி இருந்தாலும் சரி, மலை மேவு மலை மாதிரி செல்வம் குஞ்சு கிடந்தாலும் சரி, ஒரு பிரயோஜனம் இல்லை, தடைக்கும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ எதை நினைக்குமோ அதை நினைக்கல. இது முதல் ஸ்லோகம். இப்ப பாருங்க, யாரை பத்தி பேசினாரு, உலகத்துல மட்டமா கீழே இருக்கிறவங்க பத்தில சிந்திக்கவே இல்லை. அடுத்த 2வது ஸ்லோகத்துல பாருங்க, அவனுக்கு இதெல்லாம் கிடைச்ச உடனே நல்ல மனைவி எனக்கு கிடைச்சிருக்கா, மக்களும் கிடைச்சிருக்காங்க, இதை வச்சுட்டு நான் கொடுக்குற செல்வங்களை வாங்கி கொடுறதுக்குன்னு சுற்றம் சூழம் எல்லாம் வருது, நான் நிறைய தான தர்மம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால இவங்கெல்லாம் எனக்கு உதவுவாங்க அப்படிங்கிற நினைப்பு கூடவே வருதாமா. அதனால இங்க என்ன சொல்றாரு, வீடு வாசல் மனைவி மக்கள் செல்வம் சுற்றம் இவைகளோடு நம்ம சுகித்து கொண்டு இருக்கோம். அது வாழும்போது இவையெல்லாம் நமக்கு வேண்டும் என்ற நினைப்பு வருது. வேணும் தானே, சுற்றம் சூழ வரணும். ஒரு பத்திரிக்கையே கல்யாண பத்திரிக்கை எப்படி அடிக்கிறோம், நீங்க மட்டும் தனியா வாங்க கல்யாணத்துக்கு, அப்படியா? சுற்றம் உறவு நண்பர்கள் சூழ வாங்க அப்படின்னு தான் சொல்றேன். அப்படி ஆனா ஒரு உண்மையை இங்க எடுத்து சொல்றாரு, நீ வர்றப்போ சுற்றம் சூழ வந்தியா, நீ பிறக்கிறப்போ எத்தனை பேர் கூட்டி வந்த, யாரும் கூட்டி வரல. அப்போ உன் கூட வாழ்றவங்க மட்டும் வேணும்னு நினைக்கிற, சரி போறப்போ இவங்கெல்லாம் வருவாங்களா, ஆஹா இவன் இருக்கான், மனைவி இருக்கா, மக்கள் இருக்கா, சொந்தம் வந்தோம், என் மேல எவ்வளவு பாசம் அன்பு, நிச்சயமா இவங்க கூட வருவாங்க, கடைசி மட்டும் காப்பாற்றுவாங்க அப்படின்ற நினைப்பு நமக்கு நம்மளை அறியாமலே வருதாமா. இவன் இங்க கண்டிக்கிறார், இதெல்லாம் வராது, நீ தனியா வந்த அது மாதிரி தனியா போற, நீ வர்றதுக்கும் போறதுக்கும் நீ பிடிக்க வேண்டிய பாடம் ஒண்ணு இருக்குது. அது யாரு, அதான் குரு. குரு தான் உனக்கு வழிகாட்டி இந்நேரத்துக்கு போகணும்னு உனக்கு ஒரு அறிவுரை தருவார். அதனால அவரையும் மறந்துடாதுன்னு சொல்றாரு. அது அனாதைன்னு நம்ம நினைக்கிறோம், இவங்கெல்லாம் இல்லைன்னா நம்மளை என்னன்னு நினைப்போம். அது அப்பா அம்மா இல்லாத அனாதை பையன் அப்படின்னோடனே இவனுக்கு இன்னமும் ஆகுது. அப்பா அம்மா இல்லை, அனாதை இல்லை, அவன் சித்தப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆக நமக்கு எங்க இழிவா தோணுதுன்னா, நமக்கு யாரும் இல்லைங்கிறப்ப இழிவா தெரியும். சரி, யாருமே இல்லைன்னா அவன் பெருமை வாய்ந்தவனா பெருமை இல்லாதவன் இன்னும் அதுதான். ஏன்னா பகவான் யாரு, உண்மையான அனாதை யாரு தெரியுமா, பகவான் தான். பகவான் யாருன்னு இல்லை,
யாருமே இல்லாமல் இருக்கிறவர்களாகத்தான் மற்றவங்களை காப்பாற்ற முடியும். நீங்கள் ஒரு சின்ன வட்டம் பட்டியெல்லாம் என்னுடையவங்கன்னு வச்சுட்டீங்கன்னா அவங்கள தான் காப்பாற்றிட்டே இருப்பீங்க, மற்றவங்களை காப்பாற்றவங்களால முடியாது. ஒருத்தன் வீட்டில் வாழ்கிறப்ப தனக்குன்னு ஒரு அம்மா, தனக்குன்னு ஒரு அப்பா, தனக்குன்னு ஒரு சொந்தம், தனக்குன்னு ஒரு வீடு, அதெல்லாம் இருக்கு. திடீர்னு ஒரு வைராக்கியம் வருது, அம்மா அப்பா வீடு வாசல் இந்த பட்டினத்தில் போன மாதிரி காதற்ற ஊசியும் வாராதுக்கான கடை வைக்கணும், உண்மையே இல்லை, பிரயோஜனம் இல்லை போல இருக்கு. அப்போ அத்தனை திறந்துட்டு வெளியே போயிட்டா பாருங்க. அது வெளியே போயிட்டவொடனே இப்போ இங்கே இருக்கிறப்பெல்லாம் அவனுக்கு நிறைய பேர் இருந்தாங்க, வெளியே போனாலும் இப்போ அவரை அனாதைன்னு சொல்கிறோம். இல்லை, அப்போ அங்கே என்ன சொல்ற, ஒரு அம்மா அப்பாவா இருந்தது போய் ஒரு வீடு என்னதுன்னு இருந்தது போய் இப்போ என்ன ஆகிப்போச்சு, யாரும் யாரும் கேள்வின்னா சொந்தக்காரங்க யார் ஒண்ணு மட்டும் இல்லை, யார் எங்க வேணாலும் போங்க எல்லாரும் காப்பாற்றுவாங்க. அதை சொல்றாரு. இதுதான் உண்மை, இதுதான் துணையா நிற்கும் நமக்கு. இந்த தைரியமும் இந்த நம்ம சொந்த காலில் நிற்கிறதுன்னு தான் வரும். அதனாலதான் 2வது பாட்டுல என்ன சொல்றோம், துணையனா வருமோ நாம் தேடும் பந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு நீ தனியா நின்று பழகி குருவுடைய மலையடியை பிடிச்சுக்கோ, அவரை ஒன்று கரையேற்றுவார் அப்படின்னு 2வது சொன்னார். 3வதுல ஒரு அப்பா எப்பவுமே ஒரு குழந்தைய பெற்றுட்டாருன்னா அவர் என்ன செய்வாரு, தன்னுடைய பையன் அறிவாளியா இருக்கணும்னு நினைப்பார். அதுக்காக நிறைய படிக்க வைப்பார், என்னன்னா படிக்க வைப்பார். படிச்சு 4 பேர் மதிக்க தகுந்த ஒரு இடத்துல, அவையில எஜுகேட்டட் பீப்புளா இருக்கிற இடத்துல என் பையன் எப்படி இருக்கணும் தெரியுமா, யாராவது கேள்வி கேட்டா தெரியலன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாரும் நாட்டிலும் என் பையன் முன்னாடி நின்று எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், அவைக்கு முந்தி இப்ப அந்த மாதிரி சாஸ்திரங்களை படித்து அறிந்து பல உண்மைகளை நாம தெரிஞ்சு கொண்டோம். உலக நடப்புகள்ல கற்றிருந்த அனுபவ அறிவும் இருக்குது, கற்ற கல்வியை மற்றவங்களுக்கு சொல்றதுக்கும் தெரியுது. டீச்சர் தன்மை அது தெரியலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு 4-5 வயசு 10 வயசு 8 வயசுக்குள்ள இருக்கு, LKG UKG போய் சேர்க்குறீங்க. அந்த பையனை படிக்க வைக்கதான் போய் சேர்க்குறீங்க. அவன் கேள்வி என்ன கேட்பான்னு தெரியுமா, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, நாங்க ஒன்றும் படிக்கணும், அப்ப எப்படி உங்க பையனுக்கு நீங்க சொல்லி கொடுப்பீங்க, அப்ப நான் முதல்ல வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி பையனை தான் சேர்க்க வந்திருக்கு. நீ என்னைய வந்து கேட்க பள்ளிக்கூடம் வச்சுக்கிறதுக்கு நீ அவனுக்கு சொல்லி கொடுக்கறதான். அவன் பையனுக்கு டியூஷன், அதாவது வெளியில ஹோம்ஒர்க் கொடுத்தோம்னா அப்போ நம்ம தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் அங்க பள்ளிக்கூடத்தை படிக்க வைக்க முடியும். அப்படி சொன்னா நல்லா இருக்கா? ஆனா அந்த படிப்பை பையனுக்கு இவர் சொல்லி கொடுத்து வந்தாச்சு. அந்த அளவு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற அறிவு திறன் இருக்காமா அவனுக்கு. அப்புறம் பேசும் வல்லமைன்னு ஒண்ணு இருக்கு. சில பேர் இருக்காங்க, பேசியே கவர் பண்ணிடுவோம், நம்ம மயங்கிடுவோம். எப்படி ஏமாத்தினான்னே தெரியல. அவன் பேசி கேட்கிறாடா அவன்கிட்ட போய் நிற்காத, அவன் பேசியே பிரெயின் வாஷ் பண்ணிடுவான். அந்த அளவுக்கு பேசணும். அதான் கவி புனையும் தன்மைங்கிறார் இங்க. அந்த அளவுக்கு நீ வெற்றி பெற்றவன், அந்த தன்மை அவனுக்கு இருந்து நாம் கற்று தேர்ந்தவர் கை தேர்ந்தவர் என்ற பெருமிதம் நமக்கு இருக்கும். இதெல்லாம் சரி, உங்க அம்மா அப்பா இதெல்லாம் செய்து வச்சுட்டாங்க, அந்த பெருமிதம் இருக்கு. இந்த வாழ்க்கையில இந்த உலகத்துல எது இல்லைன்னா எல்லாரும் வெறுப்பாங்களோ அது உங்ககிட்ட இருக்கு. எது இல்லைன்னா எல்லாரும் வெறுப்பாங்க, செல்வம் 2வது பட்சம் தான். அறிவு இல்லைன்னா வெறுப்பாங்க, அறிவு உள்ள பையனை தான் எல்லாரும் விரும்புவாங்க. அதுதான் கல்வி. கல்வி எங்க போனாலும் அவனுக்கு மரியாதை உண்டான். கல்வி இல்லாம இருந்ததுன்னா தான் கற்ற கல்வி இன்னும் வரைக்கும் வரும். ஆமா, இனிமே வரக்கூடிய பிறப்புகளை கூட அது கை கொடுக்கும், ஏன்னா அந்த அறிவு இருக்கு. அப்போ கல்வியை கற்பதன் மூலம் எந்த அறிவை பெருக்கிட்டே போறோம், உலக அறிவை முறைய பெருக்கிட்டே போறோம். அதன் மூலமா இன்னொரு அறிவை பெருக்கிட்டு இருக்கிறோம். என்ன அறிவு அது? அதுதான் உண்மையான அறிவு. சத்தியம் எது, உண்மை எது என்ற அறிவையும் பெருக்கிட்டே வரோம். இந்த அறிவு உலகத்தில் இருக்கிற அறிவை பெருக்கிட்டே போய் கடைசியில் என்ன, இது இப்படி அப்புறமே அது அப்படி மாறி இப்படியே ஒவ்வொரு தடவை மாறும். மாறாமல் இருக்கிற அறிவு ஒன்று இருக்குது.
அதுக்கு பேர் தான் என்னது? சத்தியம். அது மாறாது. அப்ப மாறக்கூடிய சத்தியம், மாறக்கூடிய உண்மைக்கு என்ன? ரெண்டுமே உண்மைதான். மாறுகின்ற சத்தியம் ஒன்று, மாறாத சத்தியம் ஒன்று. மாறாத சத்தியத்துக்கு தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சத்தியம் அப்படின்னு சொல்றோம், பிரம்மம் அப்படின்னு. மாறுகின்ற சத்தியத்துக்கு என்னன்னு சொல்றோம்? நிச்சயம்னு சொல்றதை விட சத்தியம்னு தான் சொல்றோம். ஆனா உபனிஷத்துலையும் வேதங்கள்லையும் பயன்படுத்துகிற வார்த்தை என்ன தெரியுமா? ரிதம். ரிதம் நீங்க கவனிக்கல, நிறைய பாடங்கள்ல வந்திருக்கு. சத்தியம் ச பிரத்யாய, சத்தியம் ச சுவாத்தியாய பிரவச்சனே ச, ரிதம் ச சுவாத்தியாய பிரவச்சனே ச. சத்தியத்தை படித்து தெரிந்துகள் பிரவச்சனம், ரிதத்தை படித்து தெரிந்துகள். சத்தியமும் உண்மை, ரிதங்கிறதும் உண்மை. ரிதங்கிறது என்னன்னா பொய்யான உண்மை, சத்தியங்கிறது என்னன்னா உண்மையான உண்மை. என்ன குழப்பீங்க? உண்மையான உண்மைன்னா என்னது, பொய்யான உண்மைன்னா என்னது? திருஷ்யம் சரி, திருஷ்யத்தில் இருக்கிற உண்மையை பொய்ன்னு தான் சொல்லணும். ஏன் நீங்க உண்மைன்னு சொன்னீங்க? அதான் புலன்களால தெரிகின்ற ஒரு உண்மை, விவகாரிக சத்தியம். இது என்ன சத்தியம்? பாரமார்த்திக சத்தியம். இந்த பாரமார்த்திக சத்தியத்துக்கும் விவகாரிக சத்தியத்திற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பாரமார்த்திக சத்தியம் மாறாது, விவகாரிக சத்தியம் இன்னைக்கு சத்தியமா தெரியும், நாளைக்கு அது மாறிடும். சூரியன் இருக்குது, மறையுது, வருது, போகுது, இது உண்மைதானே. ஆனா இது சத்தியம்னு சொல்றாங்க. ஆனா நல்ல வேணும்னு பார்த்தோம்னா அது போகல, வரல, அது ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிற அதுவும் நமக்கு தெரியுது. அப்ப இதை சொல்றதா அதை சொல்றதா? இதையும் ஒத்துக்கோங்கிறா. இது இதம், கண்ணால பார்க்கிறோம்ல, புலன்களால் அனுபவிக்கிறோம்ல, அதனால உண்மைதான். அதனால தான் சரீரத்தாலையும் மனதாலையும் புத்தியாலையும் அனுபவிக்கப்படுகின்ற எல்லா சுகத்தையும் நாம விரும்புறோம். சுகம் தருதில்ல. யாராவது ஜிலேபியோ லட்டோ சாப்பிட்டு அதெல்லாம் ஸ்வீட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்தது, குலாப் ஜாமுனா அருமையாக இருந்தது, இன்னும் ரெண்டு இருக்கா அப்படி கேட்பான். இதெல்லாம் பொய்ப்பா, இதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, உண்மைதான். ஆனால் அது எவ்வளோ நேரம்? குலாப் ஜாமுனா வாயில் வச்சுட்டே இருந்தால் தான் அது டேஸ்டே இருக்கும். முடிஞ்சிட்டிங்கன்னா இப்போ சொல்ல முடியாது. அது மாதிரி அந்த சத்தியம் அப்படி இல்லை, அது எப்பவுமே இருக்குது. அது சுயமா நம்ம அனுபவித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இன்பம். அது அதைத்தான் இங்க சொல்ல வராது. அதனால இந்த பெருமிதம் எதை வச்சு சொல்ற? கற்றறிந்த இந்த சத்தியத்தையும் அந்த விதத்தையும் தெரிந்து கொண்ட ஒருத்தன் ஞானிங்கிறான். அப்படி இருக்க இங்க சங்கராச்சாரியன் சுட்டி காட்டுறார், இவ்வளவு நீ தெரிஞ்சு வச்சிருந்த, ஆனா அவனுக்கு எப்படி தெரியுமா? காலரை தூக்கி விட்டு பெருமிதமா, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, எனக்கு சூப்பராக தெரியும். நான் முத ஒரு மேடையில் பேச ஆரம்பிக்கிறப்போ உண்மையில சில கை காலம் நடுங்கிச்சு. முத பேசுகிறப்போ அங்கே எனக்கு ஊக்கம் கொடுத்த சுவாமிஜி ஒருத்தர் இந்த இடத்துல ஒரு ருத்ராட்ச கொட்டை போட்டிருப்பார், இங்கேயும் போட்டிருப்பார், இங்கே விட கையில் போட்டிருப்பார், நல்ல குண்டா இருப்பார். அவரு என்னை ட்ரெயினிங் பண்ணி, உன்கிட்ட திறமை இருக்கு, கவலைப்படாத, பேசிட்டுமா அப்படின்னு பேசிட்டா. முத பேசின சப்ஜெக்ட் எதுன்னா மாணிக்க வாசகர், அவரை பற்றி பேசின்னு. அதுவும் எங்கே தெரியுமா முத அரங்கேற்றமானது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் பக்கத்தில் ஒரு கல்யாண மாதிரி ஒன்று இருக்கும். அங்கே மக்கள் வந்து உட்காருவோம், அங்கே தான் நடக்கும். நடத்துகிறவங்களும் அந்த சுவாமிஜி யாருன்னு கேட்டால் திருஞான சம்பந்த மடம் ஆதீனம்னு ஒன்று இருக்கு மதுரையில். அந்த மடத்து ஆதீன கர்த்தர் தான் அவர். அவர்கிட்ட நான் அடிக்கடி போகிறப்போ அவர் எனக்கு ஊக்கம் கொடுத்து பேச சொல்லியிருந்தார். அப்போது சாமி எப்படி இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சாமி அப்படின்னா. நீ படிச்சிருக்கல? ஆமாம். மாணிக்கவாசகரை பற்றி நல்லது எல்லாம் தெரியும்,
அங்கே பரிச்சை எழுத பார்த்தா கரெக்டாக நமக்கு வராது, அது மறந்து போயிடும். ஐயோ மனப்படமாக வச்சுருந்தேன் இப்போ வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. அது மாதிரி நின்னா மறந்து போயிடுற மாதிரி தோணுது. நீ எதுக்கு அப்படி பயப்படுறேன்னா ஒரே ஒரு காரணத்தினால தான். என்ன காரணம்னா பயம் வருது? கரெக்டாக சொல்லிவிடுவோம், அதான் கரெக்டாக படிச்சிருக்கோங்க, சொல்லிவிடுவோங்க, ஆனால் பயம் எதுக்கு வருது தெரியுமா? ஆடியன்ஸில் நிறைய பேர் உக்காந்துருக்கிறப்போ அவங்களுக்கு முன்னால நான் பேசுறப்ப யார் யார் எப்படி எப்படி இருப்பானோ தெரியாது. எல்லாம் கற்றறிந்தவர்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னால நம்ம பேசுறோம், பேசுறப்ப நமக்கு எப்படி ஆயிடுமோ தெரியாது, தப்பு தப்பா வந்துடுமோ தெரியாது. அப்படிதான் கருத்து ஒரு வேளை மாறி கூட இருக்கலாம். இந்த மாதிரி நினைப்பு தான் நமக்கு என்ன பண்ணுது, பயத்தை கொடுக்குது. அப்போ அந்த சாமி சொன்னாரு, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சாரு. மேடையில் ஏழு மைக்கிட்ட நின்னவொடனே மக்களை பார்க்குறல்ல, அது சின்ன வியாதின்னு நினச்சிக்கோ. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிக்கோ. சின்ன குழந்தைகிட்ட கதை பேசுற மாதிரி நீ சொல்றயா, நீ என்ன சொல்றியா அதுதான், நீ என்னன்னா உழவு. அவங்கெல்லாம் தலையாட்டி கேட்பாங்க. அப்படி நினச்சிட்டு அவன் பாட்டி அடிச்சு விடு அப்படின்னாரு. அப்புறம் பேசுகிறப்ப ஒரே லேடி இப்படி தான் ஒரு சின்ன வந்துச்சு. ஆனால் என்ன செஞ்சாலும் சரி அவன் எந்திரிச்சு வந்து உடனே கேட்க போகிறதில்ல, பேசுகிறத கேட்டுட்டு போ. ஏன்னா அது ஒன் வே டிராஃபிக் தான். நான் தான் பேசினா அவன் பேச மாட்டான். அதனால நான் பேசிட்டே போயிட வேண்டியதான். அப்புறம் அதே மாதிரி பேசிட்டு ரெக்கார்டு வேற பண்ணுறான். பேசிட்டே போயாச்சு, வந்தாது அந்த பக்கம் வந்துட்டு கௌரவிச்ச பிறகு இது எப்படிடா உண்மை தெரியாதுன்னு சொல்லிட்டு நல்லா சூப்பராக பேசிட்டா அப்படின்னு நாங்கள் ஒவ்வொருத்தரும். அப்போ யோசனை பண்ணேன், என்னன்னா எல்லா விஷயமும் நமக்கு வந்துருச்சுன்னு வைங்க, தெரிய கற்றறிந்த புலவன் ஆயிட்டோம்னா, மேட்டர்ஸ் திருக்கு திருஷ்யம் எல்லா அறிவையும் பெற்றுவிட்டோம்னா, நீங்க நினைச்சாலும் நினைக்கலனாலும் உங்களுக்குள்ளேயே ஒன்று வரும். என்னது? பெருமிதம். நான் யாரு தெரியுமா? பண்டிதன். அதனாலதான் அந்த காலத்திலே இருந்து சமீப காலம் வரைக்கும் கூட படித்த பண்டிதர்கள் போட்டி போட வருவாங்க. என் கூட யார் போட்டி போடுவா? பேசணும், நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு தான் வந்திருக்கோம். சங்கராச்சாரியார் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஜெயிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, ராமானுஜாச்சாரியார் தான், கபீர்தாஸும் கூட தான், நாமதேவரும் கூட தான், ராம்தாஸ் சுவாமி கூட தான், எல்லாரும் வந்திருக்காங்க. இதில் நம்ம திருவிளையாடல் புராணங்கள்ல இதுல மியூசிக்ல என் கூட யார் பாட்டு பாடுவா அப்படின்னு. என் பாட்டு அப்படிப்பட்ட பாட்டு. அவன் பாட்டு எப்படி பாடுறது தெரியுமா? காணடா என் பாட்டு தேனடா அப்படி அவ்வளோ போயிடுறான். பாடுறா என் பாட்டு தேனு அப்படின்னா. அப்புறம் தான் அங்கே வர்றாரு இன்னொருத்தர், நான் யார் தெரியுமான்னு. நான் அசைந்தால் அசையும் அகிலமல்லான்னு சொல்லி காட்டி தரார். கர்வத்தை குறைக்கிறார். அதைத்தான் இங்க சொல்றார் சங்கராச்சாரியார். இந்த மாதிரி படித்து பாண்டித்யம் பெற்று திருக்கு திரிச எல்லாரையும் நீ பெற்றிருந்தாலும் கூட இவை இருந்த போதும் லயிக்காத மனதால், குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் பயன் என்னவா? உன்னை பார்த்தா உனக்கு அந்த பணிவு இருக்கலன்னா ஒரு பிரயோஜனம் இருக்காது, படிச்சதெல்லாம் ஒரு முறைக்கு போய். ஆக விஷயங்கள் தெரிஞ்சு உடனே பெருமிதம் அல்ல, தெரிஞ்சு வந்த விஷயத்துக்கு பிறகு நம்ம கீழே போயிடும். அந்த ஈகோவை மைனஸ் பண்ண சொல்றது அதான் உண்மை. பலரும் புகழும் அளவிற்கு ஒழுக்க வாழ்வோம். என்ன இப்போ உலகத்துல எல்லாரும் நல்ல பேரை வாங்கணும்னு தான் நினைக்கிறோம். நல்ல பேர் இல்லாமல் யாராவது நிறைய படிச்சிருந்தா கூட அது சரிபடாது. அதனாலதான் சொல்றேன், நாம படிக்கிறோம், படிக்கிறப்ப நம்முடைய கொள்கைகள் நம்முடைய லட்சியங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்? எது வரைக்கும்? ஒரு வக்கீலுக்கு படித்தா போதுங்களா? இல்லை, PhD வரைக்கும் இப்படி மேலே மேலே சொல்லிட்டே போங்க. எது ரொம்ப மேலே, எது வரைக்கும் படித்தா இதை விட படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆகும். இருக்கலாமா? இது ஒன்று இருக்கு. அதாவது படிக்கணும்னு நினைச்சா உயர்வா இருக்கிறத படி அப்படின்னா, உயர்வதெல்லாம் உயர்வு. எது உயர்வு? ஆமா, இதுக்கு மேல படிக்கிறதுன்னு ஒண்ணு இல்லை. அது ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியுது.
அவன் தான் நினைச்சான் உள்வரெல்லாம் உயர்வு. ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ரிஷிகிட்ட கேட்குறாரு, சாமி உங்கள்கிட்ட நான் சிஷியனாக இருந்து பாடம் கற்றுக்கொள்கிறேன், நீங்கள் எதையோ சொல்லிக் கொடுக்குங்க, ஜீவன் இப்படிப்பட்டது, ஆன்மா இப்படிப்பட்டது, அதெல்லாம் சரிங்க. ஆனால் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்ன கேள்வி கேட்குறான்னு தெரியுமா? கேள்வியிலேயே ரொம்ப சிறந்த கேள்வி, பதிலே சொல்ல முடியாத கேள்வி. என்ன கேள்விங்க? ஆமாம். கஸ்மின் பகவோ விஞ்ஞாத்தே சர்வம் இதம் விஞ்ஞாத்தம் பவதி. எதை கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டதாக ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். குரு பார்க்காது, அல்ல ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் படிச்சோம்னு பார்க்கலாங்க. இது பாருங்க, MBBS ஒரு தடவை, சயின்ஸ் ஒரு தடவை, BL ஒரு தடவை, இப்படி ஒவ்வொன்றா படித்தா டைம் எல்லாம் பத்தாது. ஏதோ ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட் படிச்சுட்டாருன்னா இந்த உலகத்தில் எல்லாம் படித்த மாதிரி ஆகிடும். அது எதுன்னு கேட்டார். அப்பதான் அவர் சொல்ற திவ்ய வித்யா வேதி தவிய பராச்சா அபராச்சா ரெண்டு வித்யை இருக்கு. ஒரு வித்யை பரா, இன்னொரு வித்யை அபரா. பரா வித்யை அபரா வித்யா. அபரா வித்யங்கிறது வேதத்திலிருந்து இருக்கு, யஜுர் சாம அதர்வனா, அப்படி வேதத்திலிருந்து ஆயுர்வேதம், ஜோதிடம், அப்படி ஏகப்பட்டது உலக சம்பந்தமான ஆராய்ச்சி முழுவதும் கற்றுக்கிறது. அதுல அஷ்டமா சித்தியும் வந்துடும். தண்ணிக்குள்ள எப்படி நடக்குது, தீக்குள்ள எப்படி போறது, எது வேணாலும் காணாம போறது எப்படி, யாருக்கும் தெரியாம நடக்குது எப்படி, இதெல்லாம் வித்தை தான். இது அத்தனையும் கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் என்ன வித்தை? அபரா வித்தை. பராவித்தைன்னு ஒண்ணு இருக்கு. அது எதுன்னு கேட்டா, நீ எதை அறிந்து கொண்டால் மீண்டும் பிறப்பு என்பது உனக்கு இல்லையோ அது. எதை அறிந்து கொண்டால் மீண்டும் போக்குவரவு என்பது இல்லையோ அது. இதெல்லாம் வெற்றிப்பட்டது உச்சிஷ்டம். அந்த பராங்கிறது உச்சிஷ்டம் அல்லாதது. இப்போ நீங்க பகவான உச்சிஷ்டம் பண்றது விரும்புவீங்களா? உச்சிஷ்டம்னா எச்சிப்படுத்துவது விரும்புவீங்களா? ஒரு படம் இருக்கு, கிருஷ்ணர் படம், அதை எச்சிப்படுத்தலாமா, துப்பலாமா, முடியுமா? நமக்கு என்ன தோணுது? சரி, அது எச்சி, அது பண்ணக்கூடாது. நாம் சாப்பிட்ட ஒரு பதார்த்தத்தை நைவேத்தியம் பண்ணுவோமா? ஏன்? நம்ம சாப்பிட்டு எச்சியது அப்படின்னா சொல்றோம். இவன் சொல்றான், ஒரு பக்தன் சொல்றான், நான் பகவானுடைய பேரையே சொல்ல மாட்டேங்கிறான். நாராயணான்னு சொல்லணும், சொல்ல மாட்டேன். ஏண்டா அப்படின்னு கேட்டா, நாராயணான்னு சொன்னேன்னா நாக்காலெல்லாம் சொல்லணும். நாக்கில் எப்பவுமே எச்சி இருக்குது, அந்த எச்சியால தானே நான் சொல்றேன். அதனால வேதமே சொன்னீங்கன்னா வேதம் என்ன பட்டது? எச்சி பட்டதான். அதனால அதை வேதமே சொல்ல மாட்டான். அப்ப என்னன்னா அதுக்காக தான் மௌனமா இருக்கான். நாக்கவே அசைக்க மாட்டான் பகவான் பேரை சொல்லி. நாக்களை அசைக்காம அவன் சொல்லி மனசுக்குள்ள உள் வாங்குறான். எப்படி இருக்கும் பாருங்க அந்த ஞானமும் பக்தியும். அப்படி சொல்றார். ஆனா இன்னசென்ட் நாம எல்லாம் எப்படி இருக்கோம்னா, கருத்தை மட்டும் பார்க்குறோம், சுத்தம் பண்ணணும் அவ்வளவுதான். எப்படி சுத்தம்? பகவானுக்கு பகவானுக்கு ரொம்ப பசிக்கும். இந்த கண்ணப்ப நாயனா இருக்காது, ஒரு கறியை தந்தார், டேஸ்டாக இருக்குமோ இல்லை, பகவானுக்கு டேஸ்டாக தானே கொடுக்கணும். அவனுக்கு சமைச்சு சாப்பிட்டு பார்க்குறாரு, நல்லா டேஸ்டாக இருக்கு, இப்போ இதை கொடுப்பான். அவருக்கு என்ன புரியல? எச்சப்பட்டு கொடுக்குறதுங்கிறது புரியல. ஆனா அது ஒண்ணு புரியுது, என்னன்னு கொடுக்கறது டேஸ்டா இருக்கணும். அதனால அங்க சாதனையும் அந்த மாதிரி தான் அந்த அம்மா கொடுத்தாங்க. ஆனா இது கதையில தான் வருதுன்னு நினைச்சா உண்மையிலே இன்னசென்டான ஆளுகள் இருக்கணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு படம், ஒரு கிராமத்துல நான் போயிருக்கிறப்ப பெஞ்சு மேலே உட்காந்து டீ சாப்பிட்டு போங்கன்னாங்க. சரின்னு உக்காந்தேன். 2 பிஸ்கட் கொடுத்தா பிஸ்கட் சாப்பிட்டு அப்படியே பார்த்தேன். டெய்லி ஊர் வச்சு காட்டுறாங்க. இந்த படம் பூஜை பண்ணுவீங்களான்னு கேட்டேன். ஆமாம் சாமி, டெய்லி ஊர் வச்சு காட்டுவோம், கற்பூரம் காட்டுவோம், பூ வைப்போம்னா. அவனை கூப்பிட்டுங்க, இந்த படத்தை பார்த்தியா, ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, அது துடைக்க மாட்டீங்களா? துடைச்சாதான் நல்லா இருக்குது. சாமி படத்தை அப்படி டஸ்ட்டோட வைக்கலாமா நீங்கள்? ஆமாம் சாமி, டஸ்ட்டாக இருக்குது. உடனே ஸ்டூல் வச்சு ஏறினாரு.
அவங்க எப்பவுமே மேலே ஒரு துண்டை போட்டிருப்பாங்க. ஸ்டூ வச்சு ஏறினாரு, படத்தை கலட்டினாரு, அந்த துண்டை பண்ணாரு, அப்படியே தொடச்சார். ஏன் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வான்னு சொல்லி முக்கிய எடுத்து தொடங்கலாம்ல, துட்டு எச்சி பறித்து அப்படியே தொடச்சிட்டாரு. நான் மாதிரி அதுக்கு நான் சொல்லாமே இருந்திருக்கிறேன். அந்த படத்தை சுத்தம் பண்ணி சொல்லாம சுத்தம் பண்ணுன்னு அவர் எச்சி பறிச்சுட்டாரு. இப்போ தொடச்சிட்டு சாமி இப்ப சுத்தம் ஆயிட்டான்னு கேட்குறாரு. என்ன சொல்லுவீங்க? அவருக்கு இன்னொரு பாடம் சொல்லி கொடுக்க இருக்கு, அது ஆச்சாரமான சுத்தம். இது என்ன சுத்தம்? இது எளிமையான சுத்தம். உடனே வேலை நடக்குது. அது யார் போய் தண்ணி கொண்டு வந்து அதுக்குள்ள இது சாமி சொன்னாலே உடனே செஞ்சிடணும். அதுதான் அப்படி தொடச்சிட்டாரு. அது மாதிரி கறி துணி வச்சுட்டு அதுக்குள்ள வேலை செஞ்சுருப்பாங்க. பார்த்து நல்ல வரைக்கும் இல்லை போய் சமைக்க போறேன், அப்படியே அந்த கறி துணியை தொடச்சி எப்ப நல்லா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அது என்னன்னா மைண்டு ரொம்ப சுத்தத்துக்கு போனோம்னா இதெல்லாம் கண்டுக்கலாம். அப்போ பகவான் பேரையே சொல்ல மாட்டேங்கிறான். பகவான் பேர் சொல்றேன்னா எச்சின்னு நினைக்கிறார். அதாவது சிவபாக்கியா சொல்றார், அசிங்கம்னு சொல்லி இது எச்சி அது எச்சின்னு எல்லாம் சொல்றீங்களே, எச்சில் எச்சில் என்கிறீர், எச்சில் உள்ள இடம் அறியீர், எது எச்சின்னு கேட்கிறார். அழகான குழந்தைன்னு நீ சொல்றியே, அது எச்சில தான் பிறந்தது, நீ சுத்தம் பண்ணிட்டு அழகுங்கிற. அப்படி ஒவ்வொன்றா எடுத்து சொல்றாரு. எல்லாமே எச்சி, எல்லாமே எச்சின்னு சொல்லி நீ ஒவ்வொன்றும் பார்த்தோம்னா அது. அதனால எச்சி பெறாத இடம் இல்லை. அப்போ ஞானி ஆனவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு என்ன தெரியாது, சுத்தம் எது அசுத்தம் எது அப்படின்னு தெரியாது. இங்க எதுக்கு சொல்றோம்னா, நல்ல நடத்தை என்பது உயர்ந்த நல்ல பேர் வாங்கணுங்கிறது அவனுக்கு எண்ணம் வந்துருச்சு. நல்லவனா மாறிடுறான் உலகத்துல. நல்லவனா மாறுறதுன்னு எப்படி? இந்த உலகத்துல மட்டும் இல்ல, வெளிநாட்டிலையும் கூட பலரும் போடும் அளவிற்கு ஒழுக்க வாழ்வோம். உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் அதுவும் போகும். இப்போ மகாத்மா காந்தி ஒழுக்கமா வாழ்ந்தாரு. இந்தியாவில் மட்டுமா அவர் பேரு? உலகம் அவர் பேர் சொல்றாங்க. என்ன காரணம்? அது கேரக்டர். அவர் எடுத்துக்கொண்ட அந்த கேரக்டருக்கு பிறகு கேரக்டர் பில்டிங்னு விவேகானந்தர் சொல்லுவார். கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம். அதுல நம்ம வாழ்ந்துட்டு போறோம். இவ்வளவு நல்ல பேர் வாங்கிட்டு அந்த மாதிரி மதிக்கப்படும் அளவிற்கு பர்சனாலிட்டி இருக்கு. அந்த பர்சனாலிட்டி வர்றதுக்கு இவன் எதை கையாளலைன்னா, எது எது தீ செயலோ அதெல்லாம் ஒதுக்கிட்டான். இப்ப நம்ம வாழ்றப்போ செய்ய வேண்டிய வேலை ஒண்ணே ஒண்ணு, ஆன்மீகத்தில் போகணும்னா டீச்சர்கள்லாம் ஒதுக்கிடணும், நற்செயல்கள்லாம் செய்யணும். நற்செயல்கள் செய்யறப்ப நமக்கு வர தடை என்ன? செய்ய வச்சிடும். நாம இதெல்லாம் செய்தோம்னு ஒரு பெருமை அகந்த என்னதான் இருந்தாலும் அது நமக்கு தெரியாமலே உள்ள வந்து இருக்கும். உள்ள வந்து நம்ம படித்தவர்கள், மேன்மையானவர்கள், கொஞ்சம் பணம் காசு. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், சின்ன ஒரு கதையில சொல்லுவார், பணம் வந்தால் நம்மளுடைய மனம் எப்படி போகும்? எதை வச்சு சொல்லுவார் தெரியுமா? ஒரு தவளையை வச்சு. கேள்விப்பட்டிருப்பீங்களா? யானை ஒண்ணு ரோட்டில் போகுது, எவ்வளவு ஜைஜாண்டிக் ஃபிகர், காலே எவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள ஒரு தவளை அந்த கால் மீது பட்டுச்சுன்னா என்ன ஆகும்? செத்து போயிடும். அந்த தவளை வாழ்ற இடத்துல அந்த யானை போயிட்டு இருக்கு. தவளை ரோட்டோரமா ஒரு குழியில உள்ள இருக்கு தண்ட வலையில. வெளியில வர்றப்போ அந்த பக்கம் யானை வரும். அந்த மணி சத்தங்கள், ஐயோ யானை வருது, குழிக்குள்ள போயிடுமா. எதுக்கு? பயந்து நீச்சிட்டா செத்து போயிடுவோம்ல. அதுன்னு உடனே அதுக்கு பயந்துட்டு போயிடுது. யானை கண்டு பயப்படாம இருக்க முடியுமா? தூண்ட ஒரு பிராணி. அந்த யானை அது பாட்டுக்கு போயிடுது. ஒரு நாள் யாரோ ஒருத்தன் ஓட்ட பைக்குள்ள காசை போட்டுட்டு அது கண்டுக்காம போனா, அந்த காசு ₹1 காயின்ஸு கீழே விழுந்தவொடனே அது விழுந்து ஓடி அந்த தவளை இருக்கிற குழிக்குள்ள அந்த வலைக்குள்ள விழுந்துச்சு. தவளை பார்த்து, ஐ எனக்கு ₹1 கிடைச்சிருச்சு அப்படின்னு. ₹1 கிடைச்சிச்சு. ₹1 பணக்காரன் இருப்பாரு. ₹1 கிடைச்சுன்னு காலை தூக்கிட்டு பெருமிதமா உட்காந்துருக்கான். மேலே அடிக்கடி எட்டி எட்டி பார்க்குது, என்கிட்ட இப்போ ₹1 இருக்கு, என்கிட்ட இப்போ ₹1 இருக்குன்னு. அந்த வழியா அதுவே யானை வந்துட்டு இருக்குது. இது பயந்துக்கிட்டே போகணும்ல.
ஏன் வீட்டு பக்கம் வரியா நீ அப்படின்ட்டு வெளியில வந்து அந்த யானையுடைய காலில் பின்காலில் இவங்க பின்னங்களால உரையுது. அந்த தலைக்கு பின்னங்கால் இருக்கு பாருங்க, அதனால திரும்பி யானையுடைய காலை உரைக்குது. என்னங்க அப்படின்னு எப்படி தைரியம் வந்துச்சு அவ்வளவு பெரிய ஃபிகரை உரைக்கிறதுக்கு? ₹1 காசு. என்னங்க இது, ₹1 கிடைச்சவனே இப்படி இருக்கான்னு மாநில மக்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவும் புகழும் மேல்நாட்டிலையும் புகழ்ற மாதிரி வந்து அவனுக்கு செல்வம் இருக்கு அது இருக்குன்னு சொல்றப்போ அவனுக்கு எப்படி வரும்? அப்படிலாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி குருவின் மலரடியில் வைக்காத மனம் சரியில்லை. மேன்மை வாய்ந்த குணாதிசயங்கள் தான் பெர்சனாலிட்டின்னு சொல்றது. இந்த கேரக்டர் பில்டிங்கை நம்ம கொண்டு வந்துட்டு அத்தனை நம்மகிட்ட இருந்தால் நம்ம எப்படி இருக்கணும்? எளிமையா இருந்து பழகணும். இந்த எளிமை அவனுக்கு வழங்கணும்னா உன் மனசு எங்க இருக்கணும்? அங்க இருக்கணும். அதைத்தான் சொல்ல வந்தாரு. 5வது பாருங்க, இந்த மாதிரி புகழ் கொண்டவனை பார்த்தா மன்னன் கூட சும்மா இருக்க மாட்டார், வந்து அடி பண்ணி வரான். அதனாலதான் அந்த 5 தானே சொல்றாருல, முடிசூடும் மன்னர் மன்னாடி மன்னர் அடிபணிந்து போற்றும் அற்புதத்தான். மன்னரே வந்து அடி பண்ணுற அளவுக்கு வேண்டிய மேன்மை இருக்கு. இந்த மாதிரி புகழ் கொண்டவர்களை அரசனும் அடி பண்ணுவான், பலரும் வணங்குவார். ஏன்னா அவன் அவ்வளவு தயாநிதி, யாரையும் தீங்கே செய்ய மாட்டான். நன்மை தவிர மனதாலும் யாரையும் எதுவும் நினைக்க மாட்டான். சான்றோன் ஆனா அவனை கண்டு அம்மா கூட ரொம்ப சந்தோஷப்படுவார். ஏன்னா அம்மா விரும்புறது என்னது? என் பையன் சான்றோன் பலரும் புகழணும், அந்த மாதிரி என் பையன் ஆகணும்னா ஒரு அம்மா கூட நினைக்கிறான். இன்னும் ஒரு பாயிண்ட் இங்க திருவள்ளுவர் சொல்றாரு, மற்றவங்களை கொல்ல மாட்டான், கொன்ற பொருளை எதுவும் உண்ண மாட்டான். கொல்லான் புலாலை மறுத்தானை, புலால் மறுத்தான சாப்பிட மாட்டான் என்பி. கைகூப்பி எல்லா உலகமும் எல்லா உயிரும் தொழும். இதான் இங்க மன்னரும் தொழுகிறார். யாரை பார்த்து? அந்த அளவுக்கு அவனுடைய மைண்டு தாட்சணி. இதெல்லாம் பாருங்க, மகாபாரதத்துல வர்ற அந்த வள்ளலன பெயர் கொண்டான்னு வரும். இப்போ அடுத்து இந்த கர்ணனை பாருங்க, எல்லாரும் நினைக்கிறாங்க அது இருக்கிற இடம் ஒழுங்கு இல்லை. ஆனா கர்ணனை யாராவது தப்பா சொல்றாங்க? கேரக்டர் இது. ஆனா அந்த மாதிரி இருக்க முடியல நமக்கு. சில பேர் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் கூட அப்படி முடியாது. அதுக்கு சினிமாவில் ஒரு பாட்டை சொன்னாங்க, இத்தனை விஷயமும் செய்யறோம்ல, நான் இப்படிலாம் தப்பா பண்ணிட்டே இருக்கேன், நான் இனிமேல் இதை பண்ணக்கூடாது, திருந்திடணும் அப்படின்னு யாராவது திருந்துறாங்களா? அதுதான் அவன் பண்ணான். திருந்தாத உருவங்கள் இருந்தன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தன லாபம். எப்படி இருக்கணும்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். நீ சொல்லுது, அதுதான் இங்க சொல்ற, பேரும் புகழும் எல்லாம் இருக்குதுன்னு. இத உச்சகட்ட பலனா சொல்றார். நீங்க இப்ப நன்மை செஞ்சுட்டே போய் போய் எல்லா டிசிப்ளினையும் கடைபிடிச்சுட்டே வந்து பகவானுடைய அருளால, குருவினுடைய திருவருளால, அவருடைய மலரடியை நீங்க பிடிச்சு கொண்டனால இவ்வளவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உச்சகட்ட பலன்கிறது எல்லாரும் உங்களை விரும்புறது. எல்லாரையும் விரும்ப வைக்கிற மாதிரி நம்ம நடக்க முடியுமா அப்படின்றா? செய்யலாம். ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சோம்னா இன்னொன்னுக்கு பிடிக்காம போகும். அவனை பிடிக்க வைக்கலாம்னு சொன்னா இவனுக்கு பிடிக்காம போகும். எல்லோருக்கும் நல்லவங்களா இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம். ஆனா இது முடியுது. அதைத்தான் இங்க சொன்னார். 6ல என்ன சொல்றாரு? வள்ளல் என தந்து வான் புகழை கொண்டார். அதான் இந்த கர்ணனை மாதிரி கொடுத்து கொடுத்து உதவி செய்து அவங்க மகிழ்கிறத பார்த்து நாம மகிழ்கிறோம்னு வைங்க, அது ஒரு விதமான இன்பங்க. அது கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதுதான் இங்க சொல்றாரு. உலகில் எல்லாம் பெறுவர் என்றார் ஒரே வார்த்தையில் சங்கராச்சாரியார். என்ன சொல்றாரு?
வயலென தந்து வான்புகழை கொண்டால் உள்ளபடி உலகில் எளிதில் எல்லாம் பெறுவார். நாம முயற்சி செஞ்சு சம்பாதிக்கிறோம், வேண்டாம் நீ கிடைக்கிறதெல்லாம் கொடுத்து பாரு, என்ன ஆகும், மேலும் மேலும் எனக்கு கிடைக்கும். அது எப்படிங்க, நான் கொடுக்க உதவத்தில் எனக்கு எப்படி கிடைக்குது, ஏன் கிடைக்குது, யாரு கொடுக்குறா? எத்தனையோ பேர் எனக்கு பகவானே அந்த செல்வம் கொடு இந்த செல்வம் கொடுன்னு கேட்குறா, ஆனால் பகவான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. இவர் ஒன்றும் கேட்கவே இல்லை, இருக்கிறத குடிச்சுட்டே போறாரு, ஆனால் இவங்கிட்ட சேர்ந்துட்டே வருது. ஏன், யார் செய்யறா இத? இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு 100 சின்ன சின்ன லட்டு ஒரு கூட்டம் வருது, டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இதை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்றப்போ ஒரு குழந்தைய கூப்பிட்டு இதை கொடுப்பா எல்லாருக்கும்னு சொன்னால் அந்த குழந்தை கொண்டு போய் கொடுக்கும் இல்லையா? அது எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அந்த குழந்தையோட கேரக்டரை இப்போ பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக குடிச்சுட்டா போய் மிச்சாச்சும் நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு நினைச்சிருக்குன்னு வைங்க. இந்த கொடுக்கறது எல்லாருக்கும் நிறைய கொடுப்பா, 2 ரூபாய் நிறைய இருக்கு, ஆள் கம்மி தான் அப்படின்னு 2 3 கொடுத்துட்டோம்னா 10 வேணா இன்னும் தாடுன்னு சொல்லி அவர் இன்னும் தருவார். 4 நாள் கொடுத்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னு தோணும். இது என்னன்னா அதான் அவர் கொடுக்கறது. எப்படி யார் கையால கொடுத்தா இல்லாதவங்களுக்கு போய் சேரும்னு பகவான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பார். இவனை மீடியேட்டராக வச்சுக்கொள்ளலாம் அப்படின்னு அவனை செல்வந்தராக்குவார். கிடைச்ச செல்வமெல்லாம் அவன் என்ன நினைப்பான், இதெல்லாம் பகவான் எனக்காக கொடுத்துருக்காள் அப்படின்னு சொல்லி பேங்களையும் பீரோவிலையும் வச்சு பூட்டிட்டாருன்னு வைங்க. பகவான் பார்ப்பாரு, நிறைய கொடுப்பான்னு நினைச்சு கொடுத்தேன், அது அவனே வச்சுட்டு அவனுக்கும் பயன்படாம இவனுக்கும் பயன்படாம பொட்டியில தூங்குது, யாரு இனிமேல் இவன்கிட்ட கொடுக்கூடாது. அப்படி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பகவான் தர ஆரம்பிச்சிருவார். இதுதான் இங்க சொல்றாரு. அதான் இவர் என்ன சொல்றாரு, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பொருள் கிடைக்க செய்யுது. இது தியரி என்னன்னா தெரியுமா, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எதிர் விஷயம் இருக்கு. ஒரு பொருளை நகர்த்தினீங்கன்னா எவ்வளவு தூரம் வரைக்கும் ஓடும். வேகம்னு சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த வேகம் என்ன தெரியுமா, இந்த வேகம் போறப்பவே எதிர் வேகம் ஒன்று இருக்கு, அந்த எதிர் வேகம் இது ரொம்ப தூரம் போக விடாம தடுத்து நிற்கு. இந்த சிஸ்டத்தை வச்சுட்டு ராக்கெட்டை போகுது, தடுத்து வச்சு இதுக்கு மேல போகாதுன்னு தெரிஞ்சதுனால என்ன பண்ணுவா, அது முடிஞ்ச உடனே அடுத்து இன்னொன்று ரெடியா இருக்கும், அதை உண்டு தள்ளிட்டே போகும். அதைத்தான் இங்க சொன்னார். அதான் வள்ளுவர்னு சொன்னார், நீ இன்பம் அனுபவிக்கணும்னு நினைச்சா உனக்கிட்ட கிடைச்ச ஒரு சொத்தை வச்சுக்கொண்டு நீயே சாப்பிட்டு நீயே அனுபவித்து பொருள்களுடைய சுகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தா அதுக்கு பேர் சுகம் இல்லைடா. பின்ன மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்களுடைய சுகத்தையும் அவங்களுடைய இன்பத்தையும் நீ பார்த்து இன்பம் அடைஞ்சேன்னா நீ பொருளை கையில வச்சுக்க மாட்ட. ஆனா இது தெரியாம சில பேர் பொருளை வச்சுக்கொண்டு அனாவசியமா யாருக்கும் கொடுக்காமையும் அவனும் அனுபவிக்காமையும் பொருள்களை இழந்துடுறாங்க. இழந்துடுறாங்கன்னு என்னது, எப்படி இழப்பாங்க? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான், சாமி பீரோ நிறைய வச்சிருந்தேன் காணும், யாரோ திருவிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்பா சொல்லுவார், நீ ஏன் பீரோலே வச்சிருக்க, வெளியே கொடுத்துருக்கலாம்ல யாருக்காவது அப்படின்னு சொல்லுவார். பேங்க்ல கொடுக்கலாம்னா அவனுக்கு பயம், பேங்க் எங்கேயாவது திவால் ஆயிடுச்சுன்னா அதுவும் போயிடுமே. அதனால தான் ஒரு பழமொழி சொன்னார், ஈயார் வீட்டை டீயார் கொள்வார். என்ன பொருள்? ஈயார் அவருடைய வீட்டை யார் கொள்வார்? டீயார். டீயார்னா டீயவர்கள் அப்படின்னு ஒரு பொருள். நாம தினமும் நல்லா டேஸ்டா இருக்குன்னு சொல்லி தேன் சாப்பிட்றோம்ல, அதையும் சேர்த்து தேனி அப்படிதான் இருக்கான், யாருக்கும் தராது. ஈயார் அப்படின்னா தேனீக்களை சொல்றார். ஈயார் வீட்டை அந்த தேன் கூட்டார். டீயார் கொள்வார், அதை எடுக்கிறதுக்கு டீயை புகை மூட்டி கொண்டு போய் இப்படி வச்சு அதை இருந்துட்டு போயிடுவான். அப்ப தேனீக்கள் சொல்றாங்க, அச்சோ சேர்த்து வச்சிடலாம் காணணும்னு, ஏன் சேர்த்து வைக்கிற?
சேர்த்து வச்சு கடையில் அவனும் சாப்பிடாம எவனோ தூக்கிட்டு போயிட்டான், தீயா கொள்வரான், அப்படி கொண்டு போயிடுவான். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடல்மை வைத்துவக்கும் வன் கணவர். இது ஒரு திருக்குறள். ஈட்டு உவக்கும் இன்பம் அறியார்கொள், கொடுத்து அனுபவிக்கிற இன்பம் அவங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அதனால என்ன ஆகுது, வைத்து இழக்கும் வன் கணவர். வச்சிருந்து கடைசியில் இழந்து போறாங்களே. அதுதான் இந்த குரலையும் இதையும் வச்சுட்டு ராகத்தோட ஒருத்தர் பாடுறாருல, இன்று போல் நாளை இங்கே இருப்பது என்ன உண்மை, இதை அறிந்திராமல் சேர்த்து வச்சு காத்து என்ன நன்மை. சேர்த்து வச்சு அதை காப்பாற்றுறதுனால என்னவா நன்மை இருக்கு, இருக்கிறப்ப நீ திருப்பி கொடுத்துரு. அதைத்தான் இங்க சொல்ற. வாழ்வில் ஒரு இனிமை வேணும்னா இங்க இருக்கும் வரை இன்பங்களை அனுபவிக்கும் தன்மை, இதுதான் அந்த தன்மை. இல்லை என்றால் வாழ்வில் உனக்கு எது இனிமை. இதே கருத்தை சங்கராச்சாரியார் சொன்ன இந்த கருத்தை அப்படியே ஒரு பாட்டுல இன்பம் எங்கே என்று தேடி அப்படின்ற கருத்தை இந்த கருத்தை வச்சு பாடுறாரு. 6வது இது. 7வது என்ன பாருங்க, இப்ப நாம எல்லாம் விஷயம் என்னன்னு தெரியல, லௌகிக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆன்மீக வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது, அதை பற்றி எதோ சொல்றாங்க அப்படின்ட்டு வாரம் கேட்குறோம். அதை உண்மை அறிந்த பின் தெரிஞ்சிச்ச உண்மை நமக்கு என்ன ஏற்படணும், உண்மை தெரிஞ்சா அது பற்றி நடக்கிறது முதல்ல இருக்கட்டும். வைத்திய விஷயத்துல நமக்கு என்ன ஆகும், வருதா யாருக்கோ ஒருத்தருக்கு வந்திருக்கு. ஏன்னா ஒருத்தர் கேட்டாரு, சாமி ஆசனத்துல அப்படியே வச்சுக்குவீங்களான்னு கேட்டாரு. எப்படின்னு இந்த ஆசை உனக்கு வந்து, நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்றதுலேருந்து வந்துருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு அவர் சொல்றாரு. வாழ்வில் போகம் அனுபவிக்கும் ஆசை அற்றவன், இந்த லௌகிக வாழ்க்கை பற்றி தெரிஞ்சவன, ஆன்மீக விஷயம் தெரிஞ்சவன அனுபவிக்கிற ஆசை இல்லாம போயிடுது. பொன் பொருள் மீது மோகம் கொண்டு முயல்வது விருப்பம் இல்லாம போயிடுது. அதுவும் ஓகே, விருப்பம் இல்லாமல். ஆக ஆசையும் போது லௌகிக விஷயங்கள்ல பொன் பொருள் மேல நாட்டுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அல்ல ஒரு பற்றுகளே இல்லாம போயிடுது. அப்ப இவன் எப்படிப்பட்டவன், இது மட்டும் இருந்தா பத்தாது, என்ன ஆகணும், தேடணும். யார தேடி அவன் மலரடியில இருந்து அவனை நினைச்சு எனக்கு இவ்வளோ இன்னும் ஊக்குவிக்கணும், சொல்லுவோம், எனக்கு ஏதாவது ஒன்று வழி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி சொல்ல வர்றதுக்கு ஒரு எண்ணம் வரணும். இல்லைன்னா சும்மா அப்படியே இருப்பான், வாழ்க்கையில் வேலையும் செய்ய மாட்டான், பொண்ணு போய் சம்பாதிக்க மாட்டான், அவனும் அனுபவிக்க மாட்டான். என்னடா செய்யறேன்னா எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வெறுத்து போச்சுங்க, ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே இருப்பான். அதுக்கு என்ன வேணும், அவனுக்கு என்ன வேணும்னு எனக்கே தெரியாதுங்க. அப்ப தப்பு பண்ணிட்டான். இது வேண்டாம்னு சொன்னா எது வேணும்னு தெரியணும். லௌகிக வாழ்க்கை வேண்டாம், அது சரியில்லைன்னு தெரிஞ்சா அப்ப எந்த வாழ்க்கை வேணும், இப்படின்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, அதில் தான் எனக்கு நாட்டம் அப்படின்னு தெரியணும். அது தெரியலன்னா ததைக்கும். இப்ப இன்னொன்னு அதை விட டாப் மோஸ்ட் வந்துட்டாருங்க. ஏறக்குறைய வந்தது வரட்டும், நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு செட்டப் ஆகிடுவான். எதனாலன்னா இப்படி அடுத்து சச்சங்கம் பண்ணனால சொல்றோம்ல, நிர்மோகத்துவம் நிச்சய தத்துவ பாருங்க. முதல்ல மைண்டு நிச்சலமாயிடுச்சு இல்ல, நிச்சய தத்துவ ஜீவன் முக்தி முடிஞ்சு போச்சு. ஆக மைண்டு இந்த பக்கம் வந்து கடைசியில ஒரு செட் ஆயிடுச்சு. அதை சொல்றாரு, நடக்கட்டும்னு சொல்லி முயற்சி செய்யும் சங்கல்பம் அற்றி இருப்பான். முயற்சியே செய்ய மாட்டான், சங்கல்பமே பண்ண மாட்டான். சங்கல்பம் பண்ணா நீங்க வேலை செய்யணும், இது நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா நீங்க வேலை செய்யணும். அப்ப சங்கல்பம் இல்லைன்னா எப்படி வாழ்வான்? ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தா அவனா நான் முயற்சி செஞ்சு இது வந்துச்சு, நான் இதை செய்யணும்னு நினைக்கணும் இல்லை, நினைக்க மாட்டான், வருவ அனுபவிப்பான். இதான் நம்ம சொன்னோம். தான தர்மம் பண்றதுல இந்த மாதிரி இருக்கணும். நம்ம
இறைவன் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி வச்சாரு? செய்யுன்னு சொல்றாருன்னு அர்த்தம். அதனால எது கிடைச்சாலும் இறைவன் தந்தது என்று. சொத்து வந்துருச்சுன்னா அது இறைவன் தந்தான். இது வச்சுட்டு நான் வாழணும்னு அவசியம் இல்லை, அவன் தந்தான். அதனால என்ன செய்யணும்? கொடுத்துடலாம். ஒருத்தர் 2 பேரை கூப்பிட்டு உனக்கு ஒரு சொத்து உனக்கு ஒரு சொத்து 2 பேர்ட்டும் ஒரே அளவு சொத்து கொடுக்குறேன், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மக்களுக்கு கொடுத்து தீர்த்திடணும் அப்படின்ட்டார். ஒன்று விளம்பரம் பண்ணிட்டாங்க, யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வாங்க அப்படின்ட்டு கொடுக்கறதுக்கு. ஒருத்தன் கொடுத்துட்டே இருந்தான். ஒருத்தன் வந்தான், அவன் சாயங்காலத்துக்குள்ளே தீர்க்கலை, எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாலும் ஈவினிங் மிச்சம் இருக்குது. இவன் மத்தியானத்துக்குள்ளே தீர்த்துட்டான். எப்படிதான்னு அது என்னத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வந்தான், கேட்டான், இந்த எவ்வளோ ஒன்றும் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் என்ன கணக்கு போடுறது? உனக்கு இவ்வளோதான், இந்த அண்ணி கொஞ்சம் வாங்கிட்டான், அப்படின்னு வருவாங்கல்ல அவங்க கொடுக்கணும் அப்படின்னு. அது எதுக்கு உனக்கு? தீர்க்கணும் சாயங்காலத்துக்குள்ள அவ்வளோதானே. ஓட்ட வர அவனுக்கு எவ்வளோ நிறைய வேணும், எந்தா 4 தடவை 4 பேர் வந்தால் முடிஞ்சு போச்சு. அதான் தீர்த்துட்டு உக்காந்துக்குவான். இந்த மைண்டுக்கும் அந்த மைண்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? அதைத்தான் இங்க சொல்ற. எல்லாம் இறைவன் தந்தது என்று நினைத்து தன் கையில ஒண்ணுமே இல்லை, வாழ்ந்து அவன் வழியும் தந்துட்டான். அதைத்தான் சொல்றாரு. இயல்பாகவே செல்வம் அவனிடம் வரும், ஏன்னா அவனுடைய நன்மையை கருதி அது வரும். மனதளவில் விருப்போடு ஏற்க மாட்டான், மனதளவில் எடுத்துக்கொள்வான். ஏன்னா இதெல்லாம் இறைவன் வந்தது என்று, இந்த செல்வம் இறைவன் தந்தது என்று நினைப்பான். இந்த வெளியே போட்டிருக்காங்கல்ல, எங்க இருந்து உனக்கு வந்தது? இது எல்லாம் இறையில வந்தது, இறையிலேயே போயிடும், ஒன் சுத்து கிடையாது. இங்கிருந்து கொடுக்கறத எங்கிருந்து கொடுக்கற? இங்க இருந்து கொடுத்த, இங்கதான் வந்தது. நீ யாருன்னா மீடியேட்டர். அதுதான் இங்க சொன்னார். பிச்சைக்காரன் ஒருத்தன் உலகத்துல இந்த மாதிரி எதுனாலும் வரட்டும்னு சொல்லி சுத்தலாம் பாருங்க. பிச்சைக்காரன் கூட அப்படிதான் சுத்தலாம். இந்த மாதிரி ஞானம் வந்தவங்க கூட சாமி மாதிரி நிறைய பேர் சுத்துறாங்க. வித்தியாசம் 2 பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. பார்த்துருக்கீங்கள, திருவண்ணாமலைக்கு போயிட்டு வாங்க, சாமியை நிறைய பேர் சுத்திட்டே இருப்பாங்க. யாத்திரையா போயிட்டே இருப்பாங்க. யாத்திரை போகிறது அந்த காலத்தில் நாயன்மார்களும் யாத்திரை போயிருக்காங்க, ஆழ்வார்களும் யாத்திரை போயிருக்காங்க. அவங்க போன யாத்திரை எப்படி இருக்கு? ஆண்டவனுக்காக. இப்போவும் நிறைய பேர் யாத்திரை போயிருக்காங்க. ஆசிரமத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. சாமி, நான் ரிஷிகேஷிலேருந்து வரேன், திருவண்ணாமலை போயிட்டு யாத்திரைக்கு இப்படியா ராமேஸ்வரம் போகிறேன். அப்படியா, சரி, சாப்பிட்டீங்களா? சாப்பிடல, இந்தா சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிடுவான், உட்காந்துருவான். ஆசுவாசப்படுத்தியாச்சு. தண்ணி சாப்பிடுங்களா? சாப்பிடுங்க. சரிங்க அப்படின்னு போயிட்டு வான்னு சொல்கிறான். அவனா சொல்லுவான், சரி சாமி அப்படின்னு நமஸ்காரம் பண்ணுறான். ஆனால் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஏதாவது துணிமணி இருந்தால் கொடுங்க சாமி, ராமேஸ்வரம் வரைக்கும் போகணும், ஏதாவது கொஞ்சம் காசு கொடுங்க சாமி அப்படின்னு கேட்டான். அந்த சாமி யாரு? யாத்திரை போகிற சாமி யார்? இந்த மாதிரி சாமி நிறைய பேர் இருக்காங்க. அதுதான் இதுக்காகவே இவங்க சுற்றுறாங்க. ஏன் சுற்றுறோம், எதுக்கு சுற்றுறோம், சாமியை ஏன் பார்க்குறோன்னு தெரியாது, ஆனால் சுற்றிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆழ்வார்கள் போன்றவங்க, நாயன்மார்கள் போன்றவங்களாம் அங்கங்கே போய் சாமியை கண்டு தரிசனம் பண்ணி பாடியிருக்காங்க. அதுக்காக திருத்தலம், பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்கிறா. ஒவ்வொரு இடத்துலையும் போய் அந்த கோயிலில் போய் நாமளும் உட்காந்தோம்னா நமக்கே தெரியாமல் ஒரு வைப்ரேஷன் வரும். அப்போ இங்கே வந்திருந்தாரா? ஜாதியிலேயே பிற்பட்ட ஜாதி எங்கோ இருந்து ஒரு சாமி கும்பிட்ட ஒரு கோயிலுக்கு வருவார். திருக்கண்டியூர் கோயிலுக்கு வந்திருக்கார், திருவையார் ரோட்டில். அங்கே ஒரு சாமி இருக்கார், திருக்கண்டியூர்னு ஒரு கோயில் திருவையார் பாதையில் இருக்கு. அங்கே போய் சாமி பார்த்தா அங்கே நந்தி மறைக்குது. உள்ளே போய் பார்க்க வேண்டியது, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இவர் அப்படிப்பட்டவர் இங்கேருந்தே சாமியை பார்க்குறாரு. உன்னை பார்க்கணுமே சாமியை பார்த்தாரு. அவன் பார்க்கணுங்கிறது காதையில் கேட்கலையா, தள்ளு அப்படின்னாரு. நந்தி அப்படியே தள்ளிடுச்சு. இப்போ பாரு, ஆஹா, ரோட்டில் இருந்து பார்த்தா தெரியும் அந்த திருக்கண்டியூர் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம். இந்த அளவு நீங்கள் போய் பார்த்தா தெரியும். வாசப்படி ரோட்டில் நின்று சாமியை பார்த்தா கருவறை நேர்ந்து அந்த நந்தி கொஞ்சம் கிராஸாக தான் நிற்கும்.
அவங்க வேணும்னுக்கே வச்சிருக்காங்க, அதுக்கு ராச ஆச்சாங்கிற ஆராய்ச்சி அப்புறம். ஆனால் இது கதை நடந்தது, பல இடங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போ அவங்க போகிற யாத்திரைக்கும் மற்றவங்க போகிற யாத்திரைக்கும் வித்தியாசம் தெரியுது. அதனால தான் இங்கே சொன்னார், கடைசியில் ஒவ்வொரு பாட்டிலையும் குருவின் மலரடியில் லயிக்காத மனதால் இறைவன் ஆகட்டும், வழிகாட்டி ஆகட்டும், படிப்படியாக நமக்கு அறிவு வர யார் யார் உதவி செய்தாங்களோ எல்லாரையுமே நம்ம மனசில் நினைக்க சொல்லணும். அது ஆரம்பத்திலேருந்து நமக்கு தெரிஞ்சது அன்னை தான், அப்புறம் பிதா, ஆசான், தெய்வம், வழிபோக்கன், நம்முடைய தவறை திருத்துறதுக்கு கூட சில பேர் சொல்லியிருப்பாங்கள்ல, அவங்க இவங்களெல்லாம் நினைச்சு அவங்களுடைய பாத மலரை நம்ம நினைக்கணும்னு சொல்ற. அப்படி நினைக்கிறதுனால நமக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும்? நம்ம மறந்துடுவோம். நான் என் முயற்சியால் எதுவுமே நடக்கலை, எல்லாமே பகவான் வழிகாட்டி ஆளுகளை அனுப்பி என்னை திரித்து அவர் பக்கம் ஆட்கொண்டிருக்கார் பார்த்தீங்களா. அதனால இங்கே யுகோங்கிற இந்த தன்மை நம்மக்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டே வந்து ஃபுல் யுகம் மறைஞ்சவொடனே என்ன ஆகும்? யுகோன்னா நான் என்ற யுகோ, நான் என்ற அந்த அகங்காரம் நம்ம கிட்ட மறைஞ்சிட்டே குருவி மறைஞ்சிட்டே போயிடுச்சு, மறைஞ்சிருச்சுங்க. இப்போ என்ன ஆயிப்போம் நம்ம? அப்ப நான் பெருசாகிடுச்சு. ஆமா, பிரம்மன்னு பிரிச்சுல சின்ன நானா இருந்தது போய் அகம் பிரம்மாஸ்மி, அகம் இந்த சரீரத்தில் இருக்கிற நானு, குலசேகரன், மகேஸ்வரி அப்படின்னு இருந்துச்சு நான். இப்ப அது போனவன என்னாச்சு? நான் யாரு? ஐயமயம் ஆண்ட பிரம்மம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா என்ன ஆயிருக்குது? நான் அழிஞ்சுதான் நான் பெருசாச்சா? இப்ப நான் பெருசாகணுமா நான் அழியணுமா? நான் அழிவுறதுங்கிறது தான் நான் பெருசாகிறது. இந்த உலகத்தை முழுவதும் நீதான் இருக்கின்றது நேசி. இந்த பகவந்தத்துல வந்ததுல என்னன்னு சர்வஸ்மின் நபி பஷ்யன் பஷ்யத்தி, நம்மைய எல்லாத்திலையும் பாருங்க. எதனா சொல்லுவான் பகவந்தத்துல வருது. ஆத்மானம் பஷ்யன் நபி ஆத்மானம் பஷ்யத்திங்கிறான். எல்லாத்திலையும் நம்மைய பார்க்கணும், நமக்குள்ள எல்லாத்தையும் பார்க்கணும். பகவான் தான் சொல்றாரு. ஒரே ஒரு வித்தியாசம், ஆண்டவன் ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்றாரு என்ன தெரியுமா? இந்த உலகத்துல எல்லாத்திலையும் நான் இருக்கேன். உலகம் முழு வேண்டுட்டே இருக்கு, சத்தியம் இது ரெண்டும். ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, உலகம் முழு வேண்டுட்டே இருக்கு, உலகத்தில் நான் இல்லை. என்ன சொல்றீங்க? உலகம் முழுவதும் நான் இருக்கிறேன், இந்த கோத்தன மாதிரி இருக்கேன். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கோ, எல்லா உலகமும் எனக்குள்ளே இருக்குது, நான் உலகத்தோட இல்லை. அதானே உண்மை. ஹாலுக்குள்ள எல்லா ரூமும் இருக்குது, ஆனா ரூமுக்குள்ள ஹால் இல்லை. பாம்புக்குள்ள கயிறு இருக்குதா? கயிறுக்குள்ள பாம்பு இருக்குதா? கயிறும் பாம்பும் ரெண்டும் இருக்குது. அவ சொல்றது இதுதான், பாம்பு எனக்குள்ள இருக்குது, நான் பாம்புக்குள்ள இல்லை. கயிற்றுக்குள்ள தானே பாம்பு தெரியுது, பாம்புக்குள்ள கயிறு தெரியுதா? இல்லை. அப்ப பாம்புக்குள்ள நான் இல்லை, பாம்பே இல்லைங்கிறப்ப அதுக்குள்ள எப்படி இருப்பாரு? இதுதான் அந்த பகவத்கீதையிலையும் 15 பாட்டை கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ இங்க சொல்லப்பட்ட அந்த குரு அஷ்டகம் முழுதுமே நம்மைய எத்தனையோ மாயை வந்து தள்ளிவிடும் கீழே. எந்த மாயை தள்ள விடாம பார்த்துக்கணும்னு சொல்ல வந்தாரு. ஒரே வார்த்தைகளை இப்ப நம்ம கண்டென்ஸ் பண்றோம், சம்மரைஸ் பண்றோம். என்னது அது தெரியுமா? எத்தனையோ விதமான மாயை இருக்கு, விளையாட்டு எத்தனையோ, கல்வி, செல்வம், பொருள், அது இது எத்தனையோ வந்துச்சு. மனைவி, மக்கள், வீடு, வாசல், அதுல எது டாப் மோஸ்டா வந்து நம்ம ஏமாத்துது? ஈகோ இல்ல. அதுதான் இங்க நமக்கு வராம பார்த்துக்கணும்னு சொல்ல வந்தா. அது என்னன்னா நேம் அண்ட் ஃபேம், புகழ்ச்சி,
தற்பெருமை, பெருமிதம், இத்தனையும் நான் பெற்றிருக்கேன், இந்த மாதிரி யாருக்கோ அப்படிங்கிற மாதிரியான அந்த புகழ்ச்சி, இதைத்தான் நேமன் சொல்லணும். இதுக்கு அடிபணியாதவங்க யாருமே கிடையாது. இந்த பதவி மோகம், நேம், என் பேர் சொல்லணும் அப்படிங்கிறது, இந்த புகழ்ச்சி, இது பல பேர் நம்மளை புகழணும் என்ற ஆசை நமக்கு தெரியாமே தெரியுது. ஒண்ணுமே அவன் குறைவாளராகவே இருக்க மாட்டான். ஆனா அவனை மேடையில உட்கார வச்சு ஒரு விஐபிங்கிறனால உட்கார வச்சு 4 வார்த்தை பேசுறப்போ, சார் எப்படிப்பட்டது தெரியுமா, ஒண்ணும் இல்லை, நம்ம கேட்கணும் நினைக்கிறதே வாடி வழங்கிடுவாங்க. நான் போய் அப்படி கொடுத்தேன்னு சொல்லணும் இல்லை, சொல்ல மாட்டேன், இன்னும் நிறைய சொல்லு. இதே நேரத்தில் 10 தடவை கேட்டாலும் ஒரு நாள் கூட கொடுக்க மாட்டாது போது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏயா நீ ஒரு தடவை வாங்கினல என்கிட்ட, அதையும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு அப்பா அப்போஸ் பண்ணுவான். செய்யாததை சொன்னோம்னா அப்போஸ் பண்ணுவான், அது செய்ததை சொன்னோம்னா சண்டை போடுவான். செய்யாததை சொன்னோம்னா அப்போஸ் பண்ண மாட்டான், பாராட்டுன்னு சொல்லுவான். செய்யறதை சொன்னோம்னா அப்போஸ் பண்ணுவான். அப்போ புகழ்ச்சிக்கு அடிமையானதுனால தான் செய்ய வேணாலும் புகழட்டும்னு நினைக்கிறான். இது பகட்டு. உண்மையிலே செய்திருந்தா அதை புகழ்றாங்கன்னு வைங்க, அப்பவும் என்ன செய்யணும், ஏரியாசு இந்த செய்யறதை எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது பெருந்தன்மை, அதுன்னு சொல்லாது. சில பேர் டொனேஷன் கொடுப்பாங்க, ரசீது போட எடுத்து, ரசீதா அதெல்லாம் வேணாம் சார், ஒன்றும் வேணாம் சார், ஏன் ரசீது போட விட மாட்டேங்கிறீங்க, இருக்கட்டும் சார் சாமிக்கு தானே கொடுக்குறோம் அப்படின்னு. அப்புறம் ஒரு பெரியவர் இருந்தார், அவர்கிட்ட நான் ஒரு 6 மாதம் தங்கியிருந்தேன். அவர்கிட்ட இந்த மாதிரி கொடுத்துருக்காருன்னு ஒரு பேர் எழுதி 10 பேர்கிட்ட சொல்லாதாம்னு பரவங்கள்கிட்ட, இவர் இந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் போய் சொல்லாதீங்க, பேசாமல் இதெல்லாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஏன் சாமி சொன்னால் நல்லது தானே, என்ன உங்கள் பாட்டு நீங்கள் இதை போய் சொல்ல எல்லாரும் எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. அவர் என்ன எப்படி இருக்குன்னா, இந்நாட்டை வாங்கினேன் இவரை செய்தேன்னு சொல்லி, அப்படியா அப்போ நானும் போய் கேட்குறேன் ஆனால் அவனும் வந்துடுவானா. அதனால எதுவுமே எழுதி வச்சிடாதீங்க, போர்டே எழுத வாஞ்சாங்க அப்படின்ட்டார். ஆனாலும் நான் போர்டு எழுதி வச்சிருக்கேன், டாக்டர் தாசுங்கிட்ட இதே திண்டுக்கல் அவருக்கு அப்போ சொல்லுவார், செய்யறது யாரும் சொல்லக்கூடாது, அது ஏன் சொல்லக்கூடாதுன்னா அப்புறம்தான் தெரியுது. இந்த மாதிரி பேரு, ஆசை, புகழ், இது ஒரு விதமான மாயை, இதெல்லாம் மாட்டிக்க கூடாது. இதைத்தான் மெயின் கருத்தா குரு அஷ்டத்தில் நிறைய சொல்லியிருக்கார். அதனால இதை போக்குறதுக்கு குருன்ற மலையில உங்க மனதை வச்சிடுங்க, ஏழ்மை ஆயிடுவீங்க அப்படின்னு முடிச்சார். ஸ்லோகம் சொல்லுவார். தியான மூலம் குரோர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பாதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானி. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம், சாதீதம் ககன சத்ருசம் சாதிலக்ஷ்யம், ஏகம் நித்யம் விமலமச்சலம், சர்வதி சாட்சிபூதம், பாவாதீதம் त्रिगुणरहितं, सद्गुरुं तं नमामि, सद्गुरुं तं नमामि.